ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க புக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அச்சோ எல்லாம் பயந்துக்காதீங்க, புக்ஸில் இருக்க மேட்ரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு. கண்டிப்பாக இல்லைங்க, புக்கில் இருக்க மேட்ரை பற்றி இல்லை, புக்ஸை பற்றி மற்றவங்க என்ன சொன்னாங்கன்ற மேட்ரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம லைப்ரரிக்கு போகிறோம், ஒரு டாப்பிக்கில் ஒரு கண்டென்ட்டில் ஏதோ ஒரு மேட்ரை தேடணும் அப்படின்னாக்க அதில் இருக்கிற நிறைய புக்ஸை, லைப்ரரியில் இருக்க நிறைய புக்ஸை பார்ப்போம், அதில் இருக்க டைட்டிலை படிப்போம், அதில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸை பார்ப்போம். ஸோ அன்கான்சியஸாகவே அந்த புக்ஸோட டைட்டில்ஸ், ஆத்தர்ஸ் எல்லாம் நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. நமக்கு தேவையான புக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் நமக்கு தேவையான மேட்டரை தேடுறதுக்காக இண்டெக்ஸ் பேஜில் அந்த கண்டென்ட்டை தேடுவோம். அப்படி தேடும்போது அன்கான்சியஸாக நம்மளையே அறியாமல் அந்த புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டோட டாபிக்ஸும் நம்ம மைண்டில் பதிய ஆரம்பிச்சிடுது. நம்மையும் அறியாமல் இந்த ரீடிங் ஹேபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இது 90 கிட்ஸுக்கும் அதுக்கு முன்னால் இருந்த கிட்ஸுக்கும் கிடைச்ச ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸஸ்னே சொல்லலாம். சாரி டு சே 2K கிட்ஸ்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்க மொபைல் அவங்கள அப்படி பண்ண விடுறது இல்லை. மொபைலில் கூகுளில் போயிட்டு நமக்கு தேவையான டாப்பிக்கை டைப் பண்ணினதுமே அதுக்குள்ள வேர்ல்டில் இருக்க எல்லா சோர்ஸையுமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது. ஸோ வி லேக் த ரீடிங் ஹேபிட்டும் போயிடுது, எக்ஸ்ட்ரா நாலேஜும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுது. பட் ஒரு விஷயங்க, அப்படி கூகுளில் தேடும்போது நமக்கு தேவையான மேட்ரு கிடைக்குதோ இல்லையோ, தேவையில்லாத மேட்ரு நிறைய வருது. ஸோ நம்மளோட அட்டென்ஷன் கண்டிப்பாக போயிடுது. ஓகேங்க, ரொம்ப நான் மொக்க போட விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளார போகலாமா? வேர்ல்ட் புக் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் April 23 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேவை அனௌன்ஸ் பண்ணினது நம்ம யுனெஸ்கோ தாங்க. 1995 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த டேட்டை பர்டிகுலராக April 23 செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் இறந்த நாள் ப்ளஸ் நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோட டெத் அண்ட் பர்த் டேட்டே இந்த April 23 தான்னு சொல்லலாங்க. ஸோ இந்த April 23 யுனெஸ்கோ 1995 வேர்ல்ட் புக் டேவா அனௌன்ஸ் பண்ணுது. வேர்ல்ட் புக் டே அன்னைக்கு பிறந்த எல்லா கிட்ஸுக்குமே என்னோட ஸ்பெஷல் விஷஸ்ங்க. இவ்வளோ ஸ்பெஷலான புக்ஸை பற்றி யார் யார் என்னென்ன எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான். ஃபஸ்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னாருன்னு பார்த்துடலாம். ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட போய் புக்ஸை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு யார் ஒருத்தவங்க நான் படிக்காத புக்கை எனக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நெருக்கமாக போகணுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸை அண்ட் அவர் படிக்காத புக்ஸை தான் நம்ம கிஃப்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நம்ம நேஷனல் ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியா, அதாவது நம்ம மகாத்மா காந்திஜி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, அதாவது உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன சொன்னாருனாக்க, நான் ஒரு லைப்ரரி கட்டி அதில் நிறைய புக்ஸ் வைப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பாருங்கள், 1 கோடி கொடுத்தா ஒரு புக்ஸ் வாங்கி வைப்பாராம். நம்ம கையில் 1 கோடி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவை அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நிமிடங்களில் அவருக்கு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து வாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி அவரை கூப்பிடும் போது, நான் படிச்சுட்டு இருக்க புக்கில் கொஞ்சம் பேஜஸ் நான் இன்னும் படிக்கல, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாராமா. ஸோ அந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு போல இருக்குது. நினச்சி பாருங்கள், நம்ம டிவியோ சீரியலோ பார்க்கும்போது யாரா நம்மளை நடுவில் கூப்பிட்டாங்கன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு போல. நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா அவர் புக்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவரை பிரிசனில் அடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரிசனில் நான் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு புக்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு அந்த ஒரு சுதந்திரம் மட்டும் போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், புக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ புக்ஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு போல. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் பகத்சிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவரை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடுறதுக்கு அழைக்கிறாங்க. அப்போது அவர் ஒரு புக் படிச்சுட்ருக்காரு. நான் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தான் இறக்கும் தருவாயில் கூட ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து முடிச்சுட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அவரை தூக்கிலேயே போட்டிருக்காங்க. நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டப்ப படித்து முடிச்சுட்டு தான் ஆப்ரேஷனுக்கு வருவேன்னு ஒத்துக்கிட்டார் இல்லையா, அதே மாதிரி சொல்லி இருக்காரு. அடுத்தது நம்ம டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் தன்னோட வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சுட்டு அவர் தன்னோட படுக்கை அறைக்கு பக்கத்துலேயே அத்தனை புத்தகங்களையும் வைத்து ஒரு நூலகத்தை அமைச்சிருக்காரு டாக்டர் அம்பேத்கர்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். அவர் லண்டன் லைப்ரரியில் மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே நிறைய புக்ஸை படித்து அதில் நிறைய ரிசர்ச்சும் பண்ணி கடைசியாக ஒரு தியரிக்கு வரார். அந்த தியரி பேர் தாங்க கம்யூனலிசம். ஸோ ஹீ இஸ் நோன் as ஃபாதர் ஆஃப் கம்யூனலிசம். நம்ம தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெண்கள்கிட்ட கரண்டியை பிடுங்கிக்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, அதுதான் அவங்களுக்குரிய மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம விவேகானந்தர் புக்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு லைப்ரரி திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் ஓப்பனிங் ஆஃப் 1 லைப்ரரி இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஆஃப் 100 பிரிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கிரேக்க நாட்டு சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு டெத் சென்டென்ஸ் விதிச்சிருக்காங்க, அதாவது மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மரண தண்டனை எப்படின்னா, நஞ்சு உண்டு தான் அவரை சாவகடிக்கணும். ஸோ தனக்கு பாய்சன் கொடுக்குறவர்களும் அவர் புக்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாராமா. உலக புகழ்பெற்ற சார்லி சாப்ளின் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்டையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேபிட் இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மூவி புக்கானதுமே, அதாவது ஒரு படப்பிடிப்பு அவருக்கு புக்கானதுமே தன்னோட சேலரியில் ஃபர்ஸ்ட் $100 முதல் $100 புக்ஸ் தான் வாங்குவாராமா. ஸோ அப்படி நிறைய புக்ஸை சேர்த்து வச்சுருக்காராம் சார்லி சாப்ளின். சிரிப்பு நடிகர் மட்டும் இல்லைங்க, சீரியஸான ஆக்ஷன் ஹீரோவான நம்ம லெனின் இருக்கார் இல்லைங்க, ரஷ்யன் புரட்சியாளர். அந்த லெனின் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள் தான் புரட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம்னு சொல்லியிருக்காரு. மார்ட்டின் லூதர் கிங் கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போராட்ட காலத்தில் எது மிக பயங்கரமான ஆயுதம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காருன்னா, புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் இன் த வார் ஃபீல்ட் இஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த வீடியோவோட லாஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன ரெக்வஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் இறந்ததுக்கப்புறம் தன்னோட சடலத்தின் மீது மலர் மாலைகளை தூவ வேண்டாம், மலர் மாலைகளை வைக்க வேண்டாம், தன் சடலத்தின் மீது புத்தகங்களை அடுக்கி வைக்க வேண்டும்னு ரெக்வஸ்ட்டை கேட்டிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.